ஏய் பாத்துட்டு இருக்கேன்ல இரு. ஏண்டி ஈபி பில் கட்டுறது நானு, டிஷ் ரீசார்ஜ் பண்றது நானு, வீட்டு வாடகை கொடுக்கறது நானு, ரிமோட் கட்ட மாட்டியா? ஏய் மா ஒரு நிமிஷம். தாலி கட்டறது யாரு? நான்தா. இப்ப இந்த பில் எல்லாம் கட்டாம பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கட்டுவான். இது என்னடா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சகோதரி அவர்களே, நீங்கள் தனியா இருக்கன்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு இணைப்பு விழாவுக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் 7 அமைச்சர்களை அப்படி மாத்திருக்கோம். சாவுல புளிய மருந்து சாவுல செத்த பேல தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணம் அப்படியே ராவு செத்த பேல. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்ற உறுதிமொழி என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு முன்னிறுத்தி எங்களை போன்றவர்களை தமிழக வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் காரணங்கள் போதாதான் என்ன? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க மூஞ்ச காமிச்சு பயம்பூர்த்தி 300 குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான்? இல்ல அவ்வளோ லோக்கல் மூஞ்சின்னு சொல்ல வந்தேன். தமிழ்நாடு அரசு சிங்கப்பெண் என்ற அதிரடிப்படை அமைத்த போதிலும் தாவேக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பும் சிறுவர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் பலத்த காயமடைந்த குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறது. குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இந்த தட்டபடி தூக்கி பிடி. சிவகங்கை அருகே புறவழிச்சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபம் அருகில் நேற்று இரவு பெண் காவலரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இந்த தாவேகா நிர்வாகி மகாராஜா உட்பட 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்கள். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. கிரிவலம் சென்ற பெண்களை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றவாளிகளாக்கிய போலீஸ் அதிகாரிகள். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பொண்ணுங்க, படிக்கிற பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் நம்ம சமூகம் தன்னால மாறும். பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. இளம் பெண்களிடம் புகார் பெறாமல் குற்றவாளிகளைப் போல் குறுக்கு விசாரணை நடத்தி அலக்கழித்ததாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. இந்த லாரன்ஸ் புறம்போக்கு நாயி, எச்சகல நாயி, திருட்டு நாயி, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டிக்கெட் வாங்கின காசுல வாழ்ந்துட்டு இருக்க அந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, விஜய் ஆட்சியில பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள நாயோட கம்பேர் பண்ணி பேசி இந்த நாய். ஒரு தெருவுல நம்ம போனோம்னா ஒரு தெரு நாய் கூட பொழைக்கதான் செய்யும், அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும் அப்படின்னா என்னவா? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா, அவங்க பொழைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் போனா அதுக்கு டைம் வேணும் சொல்லிட்டு பேசுறான். இந்த நாய்க்கு எவ்வளவு திமிரு இருந்தா அந்த மக்கள் இப்படி பேசுவான்? ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மள பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. ராகவா லாரன்ஸ் இவர் மேல இந்த மரியாதையே போயிருச்சு. டைம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. மக்கள் யாருமே வந்து இப்ப ஏன் 2500 ரூபாய் காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்கல, இந்த ஃப்ரீ சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிலாம் யாருமே வந்து ரோட்ல இறங்கி போராடல. ஏற்கனவே நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல எதுக்கு இத்தனை ஸ்ட்ரகிள் கொடுக்குறீங்க, எதுக்கு கரண்ட் இல்லாம பண்றீங்க அப்படின்னு தான் ரோட்ல இறங்கி போராடுறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. Too much. 3 much. செருப்பு பிஞ்சிடும். Oh God. வணக்கம் மக்களே. ஓகே, இந்த வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பசங்க. ஐயோ மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களும் பாருங்களேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நார்மல் சைக்கிள் இல்லாம BTM ஹீரோ சைக்கிள்ஸ், the stylish and more reliable cycles பசங்க எல்லாம் அவ்வளவு ஜாலியா எடுத்து போறாங்க. பெரிய பெரிய ஃபேமிலில பெரிய பணக்காரங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ற சைக்கிள்ஸ் தான் நம்ம விஜயன் நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. லவ் யூ. வேற லெவல் நானி. இந்த பொழப்புக்கு நீங்க இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய்
ஸ்ரீ பரமேஸ்வர் மெமோரியல்ன்ற பிரைவேட் ஸ்கூல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த சைக்கிள்னு சொல்லிட்டு அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லே போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபேக் நியூஸை இவ்வளவு தைரியமா பரப்ப முடியும்ன்றதை இந்த மாதிரி தற்கூரி கூட்டத்துக்கிட்ட இருந்து தான் நம்மளால கத்துக்க முடியும். ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும், இப்படி ஓகே சொல்லிட்டேன். ஆனா நான் ஓகே சொல்லி 1 வீக் கூட இல்ல, அவனோட மொபைல நான் செக் பண்ணதுல தெரிய வந்தது அவன் ஒரு 1 நம்பர் பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி பல பொண்ணுங்க கிட்ட அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி காசு பிடிங்கி இருக்கான். நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடி இருக்கான். நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றம்மா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் லைஃப்ல வந்து இன்னொரு அஃபேர் இல்ல? ஆண்ட தலைவர்கள் எடுத்துக்கோங்க. ஏன் எம்ஜிஆர் சாரை பத்தி இல்லாத ரூமர்ஸா, ஜெயலலிதா மேடம் பத்தி இல்லாத ரூமர்ஸா? அவங்க நல்லாட்சி கொடுக்கலையா என்ன? அவங்க அஃபேர்ல இருந்தாங்கன்றது உண்மையா கூட இருக்கட்டுங்க, அது அவங்க பர்சனல் லைஃப். அவங்க பொது வாழ்க்கையில எதுவும் பண்ணலையே, ரொம்ப சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு போயிருக்காங்களே, அப்புறம் என்னங்க? மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்ல, ஆட்சி நிர்வாகம். மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாரா இருந்தாலும் செயல்பட முடியும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. குழந்தை பருவத்திலிருந்தே காங்கிரசுடைய அடிப்படையா காங்கிரசின் குழந்தையாக வளர்க்கப்பட்டவள். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? கொள்கை ரீதியாக காங்கிரசின் பிடிப்பு உள்ளவள். கொள்கை இல்லாதவங்க வருவாங்க போவாங்க. நான் காலகாலமா 30 வருஷமா இதே கட்சியில இருக்கேன். கோயிலுக்குள்ள போய்விடும். எப்பயுமே காங்கிரஸ்ங்கிற கொள்கை பிடிப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவள், சுதந்திர போராட்ட குடும்பத்தை சார்ந்தவள். சரியான குடும்பம்னா ஏர்ல மூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம். மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இந்தியா இயங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்னும் குறைச்சிருக்காது உனக்கு. இன்னைக்கு நாடே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்தில் தமிழகத்தை மாற்றுவது மட்டுமல்லாமல் இன்னும் 10-15 ஆண்டுகளில் இந்தியாவை வழிநடத்தும் இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்பது இருவேறு கருத்து இல்லை. இப்பதான் நீ உத்தம பத்தன. எது உத்தம பத்தன் தான்? ஆமையா, இந்த மாதிரி சாப்பிடு. ஐயோ, நாடு தடங்கட்டும் தமிழ்நாடு. கடலூர் அருகே தவறான சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்த நிலையில் தான் மருத்துவர் என சொல்லிக்கொண்டு ஊரை ஏமாற்றிய தவிக நிர்வாகியின் தில்லுமுள்ளு வேலை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மருத்துவமனை முன்பு இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மனித உயிர்களுடன் விளையாடிய போலி மருத்துவரான தவிக நிர்வாகியை கைது செய்து அவரது மருத்துவமனை மற்றும் மெடிக்கலுக்கு சுகாதாரத்துறையினர் சீல் வைத்துள்ளனர். ஒரு தவிக நிர்வாகியின் கையிலும் காப்பு மாட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? கடலூர் மாவட்டம் பூ ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயதான இளைஞர் ராகுல் காந்தி. கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பெட்டிக்கடையில் வேலை பார்த்து வந்த இவர் குடும்ப பிரச்சனை காரணமாக எறும்பு மருந்தை தண்ணீரில் கலந்து குடித்து மயங்கி கிடந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இரவு 7 மணியளவில் மகனை தூக்கி கொண்டு சேத்தியாத்தோப்பு பகுதியில் உள்ள அன்பு என்ற மருத்துவமனைக்கு ஓடி உள்ளனர். இளைஞரை பரிசோதனை செய்த அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் ஆனந்தபாபு வேறு எந்த மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டாம், தானே காப்பாற்றுவதாகவும் ரூபாய் 50,000 செலவாகும் எனவும்
எனவும் கூறியதோடு அட்வான்ஸாக ரூபாய் 15,000 பெற்றுக்கொண்டு சிகிச்சை அளித்திருக்கிறார். இரவு முழுக்க சிகிச்சையில் இருந்த ராகுல் காந்தி திடீரென நள்ளிரவு 2 மணியளவில் உயிரிழந்தார். என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். இந்த மகேந்திர நாய் என்ன சொன்னுச்சுன்னா சோலார் சிஸ்டம், சோலார் பவர்னு சொல்ல தெரியல, சோலார் பிளானட்னு சொல்ல தெரியல, சோலார் சிஸ்டம்னு பேசியிருந்தாங்க. அந்த நாய் சோலார் சிஸ்டத்துக்கும் சோலார் பிளானட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நாய் 2 ஃபேனை வச்சு நான் வந்து ஓட விட்டுருவேன், எங்க வீட்டுல இருந்து வேணா கரண்ட் எடுத்துங்கன்னு பெரிய மயிர் மாதிரி பேசினான். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. முட்டு கொடுக்கலாம் பிரதர், இப்படி எல்லாம் இருக்க கூடாது. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. மின்வெட்டுனால நோயாளிகளுக்கு ஏற்படுற பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு. ஆனா இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல நடக்குது தெரியுமா? இவருடைய ஆட்சியில தான் நடக்குது. 6 மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் மூதாட்டி பலியாகி இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.